இதோ பிசாசை நான் ஜெயித்தேன். கடவுளுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறோம் அப்படின்னால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறத வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம். ஜீசஸ் மத்தேயு 12 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாய் சொல்லுவார். வாசிங்க பாபம். 28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால். இயேசுவே சொல்கிறார், நான் கடவுளுடைய ஆவியினால் என்ன செய்கிறேன்? பிசாசுகளை துரத்துகிறேன். அப்போ நீங்கள் இந்த பிசாசை துரத்தோன்னா ஏற்றுனுக்கணும்னா நீங்கள் யார் வேணும் சொல்லுங்கள்? கடவுளுடைய வேலை ஆவியின் அபிஷேகம் வேணும். இந்த ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா இவனை என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க முறியடிக்க. அதனால் இந்த பெந்தைக்கோஸ்தை திருநாள் எவ்வளோ அவசியமானது முக்கியமானதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெந்தைக்கோஸ்தை திருநாள் அன்று எல்லாரும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய யூதர்கள், மற்ற புற இனத்தார்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், எல்லா இனத்தவர்களும் எல்லாரும் கூடி அந்த திருவிழாவை கொண்டாடும் போது அவர்கள் மேலெல்லாம் வராத இந்த அபிஷேகம், இந்த உன்னத வல்லமை, இந்த தேவ பலன் யார் மேலே வந்துச்சுன்னா மனம் திரும்பி அவர் மேல் தாகமாயிருந்த தாகமாக இருக்கிறவர்கள் எல்லோரும் நண்டை இலவசமாக, இதுக்கு பணமும் கிடையாது, விலையும் இலவசமாக இதை வாங்கி அனுப்பிச்சிங்க. அதனால் நீங்கள் சபைக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, ஜெப கூட்டத்துக்கு போகிறீங்க, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறீங்க. ஆனால் அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பெண்டிகாஸ்ட் சபைக்கு போகிற விசுவாசிகளையும் போதகர்களையும் கேட்க. முதல்ல பாஸ்டரே நீ அபிஷேகம் இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளுங்க பெற்ற இந்த அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கியா? பிஷப்புகள் பாதர்ஸை கேட்குற. முதல்ல இருந்த அந்த பேர் நம்ம ஆசி மொழிபெயர்ப்பில் ராயப்பர், அருளப்பர், சின்னப்பர், இவங்களெல்லாம் அன்னைக்கு அன்னை மரியா, இன்னைக்கு மரியாளுடைய பக்தர்கள், மரியா மாதா கோயிலை கட்டி சிறுவத்தை வச்சு மாதா திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள் கேட்குறேன், இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கிறோமா? இதை பெறன்னா நிச்சயம்னா நான் இதை தான் காட்டுக்கு போனேன், தனியாக உட்காந்தேன், கண்களை மூடி அப்படியே கண்ணை மூடி என்ன செஞ்சேன், நம்ம மௌனமாக அப்படி உட்காந்து. இதுக்கு ஜெபமெல்லாம் கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விருப்பம், தாகத்தை மட்டும் பார்க்குறேன். இருதயத்தில் நாவியில் இருக்கக்கூடிய தாகத்தை விருப்பத்தை மட்டும் பார்க்குறேன். வேலையை முடிச்சுட்டு கடமையை செஞ்சுட்டு கண்ணை மூடி கரங்களை விரித்து உன் குருவமூர்த்தி தூக்கி அப்படி பேசாமல் உட்காந்து, நீங்கள் என்னை குளிப்பாட்டுங்கப்பா, என் சரீரத்தில் என் ஆவியை என் ஆன்மாவை நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் ஒன்னே என்ன நிரப்புப்பா. எனக்கு வீடெல்லாம் வேண்டாம், சுகமெல்லாம் வேண்டாம், வேலையெல்லாம் வேண்டாம், வேற இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் ஆஸ்திகளாக வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? உங்கள் ஆவியினால் என்ன செய்யும்? இதுதான் என்ன எங்கே கொண்டு போகுது? இதான் என் கூட எப்பவுமே என்ன செய்ய போகிறது? நிலையா இருக்க போகுது. கடவுள் நீ வீட்டை கட்டினியா, நீ வேலைக்கு போனியா, நீ படிச்சியா, நீ சம்பாதிச்சியா, நீ நகை நட்டை போட்டையா, நல்ல ட்ரெஸ் பண்ணியா, குளிச்சியாங்கெல்லாம் கேட்க மாட்டார். அவர் என்ன கேட்குறாரு? அவர் நம்மகிட்ட கேட்கறது என்ன சொல்லுங்க? என்ன நீ தேடினியா? என்ன விரும்பி நீ அழைச்சியா? என்ன மருந்தாக மருத்துவராக நீ என்ன நினைச்சியா பயன்படுத்தினியா? நான் உனக்காக ரத்தம் சிந்தி இந்த ரத்தத்தை நீ பயன்படுத்தினியா?
உன்னை நீதிமானாக்கி பரிசுத்தவனாக்கி உனக்கு ஒரு புதிய மேனியை கொடுத்து பரலோகத்தில் என்னோட என் கூட உன்னை உட்கார்றதுக்காக நான் இந்த பழி செலுத்தினேனே, பாடுபட்டேனே, இதை நீ நினைச்சு பார்த்தியா, தியானிச்சியா, சிந்திச்சியா, இது மேல உன் கண்ணை பதிய வச்சியா? விலங்கு ஒரு வழியில சொல்லுங்களேன். இது யாராவது சிந்திக்கிறோமா? என்ன பண்ணுறது? காலையில் எழுந்த உடனே இட்லி வைக்கவா, தோசை வச்சுக்கவா, சாம்பார் வைக்கவா, சட்னி வைக்கவா? ஹலோ, ஐயோ இன்னைக்கு அங்கே போகணுமே, எங்கே போகணுமே, அங்கே பாலகாய்க்கு போகணுமே, அங்கே என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு என்ன செய்யணுமே, ஐயோ பிள்ளைக்கு என்ன செய்யணும், நீங்கள் எவ்வளோ பார்க்க போகணுமே, அவள் ஆஸ்பத்திரியில் எடுக்கால, இதெல்லாம் நீ இதெல்லாம் போனேன் அப்படி அவர் கேட்கறது. இவ்வளவு பழி செஞ்சுருக்கேனப்பா, இவ்வளவு நான் வந்து பாடுபட்டேன், உனக்காக மறிச்சிருக்கிறேன், உனக்காக மண் அவதாரம் எடுத்திருக்கிறேன்னு. நான் எதுக்கு வந்தேங்கிறதே தெரியாது. சும்மா என்ன கோயிலில் சிலுவையில் என்ன இப்படி சிலுவையில் ஒரு சிறுவத்தை வச்சுட்டு, அந்த குழந்தைய சிறுவத்தை வச்சுட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? சும்மா அப்படி தொட்டு இப்படி நக்கிட்டு மொழியை பற்ற வச்சுட்டு பத்தி குச்சியை பற்ற வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இதுக்காக நான் வந்து நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக நான் பிறந்தேன் மனுஷனா? நீ உயிர் திறந்த விழா கொண்டாடுறதுக்காக நான் என்ன செஞ்சேன்? பாடுபட்டு சிலுவையில் மறிச்சேன். நீ தேட வேண்டியது, நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இதன் மூலமாக எனக்கு கிடைத்த நன்மை பலன் என்ன, இதை சிந்திச்சு தியானிச்சு இதை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். இதை நீ விதைக்க இதை உள்ளத்தில் விசுவாசத்து வாயில் அறிக்கை பண்ண ஒவ்வொரு நாளும் பரிசுத்தின் மேல் நீ பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறாய், புனிதத்தின் மேல் புனிதம் அடைந்து கொண்டிருக்கிறாய், நீதிமான் மேல் நீதிமானாக நீ செய்து கொண்டிருக்கிறாய், வளர்ந்து கொண்டே இருக்கிறாய். கற்புள்ள கண்டிகையாக பரிசுத்த மனமாட்டியாக கிறிஸ்துவுக்கு முன்னால் சரி சமமாக அமரும்படி அவரை போல நீ உருமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார். கைவிடுகிறோம். இதுதான் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று இந்த அன்னை மரியாளும் அப்போஸ்தலர்களும் 120 பேரும் இதைத்தான் அடைந்தார்கள். இதை எத்தனை பேர் அடையணும் தாகமாக இருக்கிறீங்க, விரும்புகிறீங்க? இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்குற இந்து சகோதரர்களுக்கு சொல்கிறேன், சகோதரிகளுக்கு சொல்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களுக்கு சொல்கிறேன், இஸ்லாமிய சகோதரிகளுக்கு சொல்கிறேன். நேற்று என்னுடைய பிறந்த நாளுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. நிறைய அந்த ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நிறைய செஞ்சுருந்தாங்க, அனுப்பி வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் யோசிச்சு அப்போ தான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் அந்த மே 23 1968 என்னுடைய இது அதில் என்ன செய்யுது, இதை பார்த்து நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க. என்ன நேசிக்கிறீங்கன்னா, அன்பு செய்கிறீங்கன்னு சொன்னால், என்ன உன்னுடைய சகோதரனாக உன்னை அண்ணனாக தம்பியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்கள் அண்ணன் தம்பி நான் சொல்கிற ஒரே ஒரு சத்தியம், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான். நீங்கள் பத்தினியாக பரிசுத்தவனாக நீதிமானாக வெளியேறு பெற்ற ஆத்மாவாக அந்த தேவனுக்கு முன்பாக இருக்கிறதுக்கு நான் செய்கிற பணி இது. என்னைக்காவது எங்களை தாங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த ஊழியத்தை உதவியாளர் தாங்கன்னு என்னைக்காவது பேசியிருக்கேன்னா, ஏன்? என்னுடைய உழைப்பினால் பிரயாசத்தினால் இந்த மாதிரி நான் பண்ணுகிற இந்த சுவிசேஷத்தினால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக, இயேசுடைய தம்பியாக தங்கையாக, என்னுடைய அண்ணன் தங்கச்சியாக நீங்கள் இந்த உலகத்தில் ஒரே இந்த வசனத்தில் வாசிக்க மாட்டேங்கன்னா ஒரு களங்கமற்ற அன்பு சகோதர சகோதரிகளாக இந்த உலகத்திலே கைவிட்டு நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, இந்த 33 வருஷ வாழ்க்கையில் நான் இதை தான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் எதையும் என்ன செய்யலை. நேற்று இந்திராணி அம்மா இன்னைக்கு போன வாரத்தில் சொன்னேன், சாப்பாடு கறி போடும்னு. அது நேற்று 2000 ரூபாய் கொண்டுட்டு வந்து ஒரு 10 மணிக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு சங்கரன் போச்சு. கரெக்டாக நம்ம அலைநாச்சாரம் கறி கடையில் ஃபோன் பண்ணிட்டோம்னா வெட்டி கொண்டு வந்துடுவார். எத்தனை கிலோன்னு சொன்னால் போதும் விட்டு நம்ம கொடுத்தா தான் வாங்குறவர்கள்லாம் போயிட்டே இருப்பார். ஒரு ஆணிக்கு அந்த 2000 கொடுத்தார், வந்தவொடனே கொடுத்தோம்னா அவர் 2,700 வருது, 200 குறைச்சிட்டு 2,500 கொடுது. அப்போ இவன் 500 ரூபாய்க்கு முடியாது. அந்த சின்ன தாயை காணி செஞ்சு விரதம் இருந்தாங்க. அப்போ தான் நீட்டுக்கு ஒரு 500 ரூபாய் எல்லாம் முடிஞ்சு வச்சா. எந்தெந்த தேவைகளுக்கு என்னென்னவோ அப்பப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு அதை கொடுத்து உதவிட்டே இருப்பார். கைதுக்கலாமா நான் நெல்லை தூக்கி விட்டு அது கூட தூக்கி விட்டு அரிசி வந்து இருந்துச்சு, இந்த அரிசி இருக்கு, அந்த அரிசியை சோர்த்தி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கடவுளை தேடு. நீ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை தேடி எடி செஞ்சுட்டு இருக்கணும். இன்னொரு நல்ல செய்தியை சொல்கிறேன்.
நிறைய இப்போ ஒன்றில் தான் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு குறை சொல்லி ஏமாந்துட்டான், இவன் ஏமாந்துட்டான், இவனை ஏமாற்றி விட்டாங்க, இவர் நம்மளாம் இணைஞ்சு விட்டார் சொன்னவங்களுக்கெல்லாம் வாயடைக்கும்படி நேரத்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. இன்னைக்கு தெரியும் வந்துட்டார். கடவுள் என்ன செஞ்சுட்டான், வாசலை திறந்து விட்டார். கைது கிளம்பும் நல்ல கடவுள். ஒரு 3 மாதமாக ஃபோன் ஒர்க் ஆகலை. இன்னைக்கு வந்து தான் ஃபோனை கிளியர் பண்ணி ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்கு தான் பிரதர் முதல்ல ஃபோன் பண்ணுறேன். இன்றைக்கி கூட்டத்தை முடிச்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், என்னங்கிற நல்ல செய்தியை நான் சொல்கிறேன். அதனால் யாருக்கு முன்னாலேயும் தலை குனியாது, வெட்கப்படாது, வெட்கப்படுத்தாது உதவி செய்கிற, துணை செய்கிற ஒரு துணையாளர் இருக்கிறார்னு சொன்னால் அவர் தான் இந்த பரிசுத்த ஆவியான கைது கொள்ளலாம். நான் முடியாமல் படுத்திருக்கையில் கூட நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்கிறேன். ஐயோ கொடுத்துட்டான இதை எப்படி வாங்குறது? நான் வாங்கினது எனக்கு சட்டை எடுக்கிறதுக்கோ பைக் எடுக்கிறதுக்கோ சொகுசாக ரூம் கட்டி ஏசியில் உட்காந்து சுகமாக வாழ்றது கிடைச்சல. நீ நல்லா இருக்கணும், உனக்கு கூட ஏதாவது கிடைச்சா நீ லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக வாழணுங்கிறது தான் நிச்சயம். ஆனால் அது டிலேன்னு உடனே நடக்குமோ நடக்காத இவனை எப்படி என்ன செய்யலாம்? எவ்வளவு கெட்டவர் வரணும் வந்துச்சு. எனக்கு தெரியும், என்னை தலைகுனை விடாத தலைநிமிர்ந்து நடக்க வைக்கிற ஒரு துணையாளர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார், கைவிடுகிறார். நம்மளை ஏமாற்றின்னு வந்துட்டான், போயிட்டேன், நம்மகிட்ட பணம் வாங்கினவனும் அவனும் மிஷனில் வந்தான், அவன்கிட்ட ஃபோனில் பேசலாம், அவனும் வந்து என்ன செய்கிற மாதிரி. அதனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நிந்தைகள் என் பொருட்டு, நீதியின் பொருட்டு நீங்கள் நிந்திக்கப்பட்டால், தூஷிக்கப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான இருக்கிறதற்கு இது எல்லாம் நினைச்சது நடந்த எல்லாவற்றுக்கும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கைதிகள், நல்ல கருத்து. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எது நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் உட்காரணும். அதாவது இப்படி சூழ்நிலையில் மத்தியில் கோவப்படாமல், பொறாமப்படாமல், கோவப்படாமல், இப்படி எதிரியாக யாரையும் நினைக்காம நண்பர்களாக நீங்கள் நினச்சி அவங்கள நம்ம தப்பு பண்ணவங்க. அதாவது அன்புங்கிறது என்னென்னா தெய்வீக அன்பு. அந்த புனிதமான அன்பு என்னன்னு சொன்னால், நான் ஒருத்தங்களை அன்பு செய்யணும்னு சொன்னால் ஒன்று முதல்ல என்ன செய்யணும்னா, அவங்கள எந்த ஒரு லாபமும் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அவங்கள என்ன செய்யணும், நேசிக்கும். இன்றைக்கி உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிள்ளையை படிக்க வச்சா நாளைக்கு படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்மகிட்ட கொண்டாந்து என்ன செய்வோம். இதுதான் நம்ம ஒரு பிள்ளையை என்ன செய்யணும். ஒரு தாய் என்ன செய்கிறா, இந்த பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி கல்யாணத்தை முடிச்சுட்டு போனால் கடைசி காலத்தில் நமக்கு என்ன செய்வாங்க. இந்த தெய்வீக அன்புங்க நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் நம்ம ஏதாவது தருவோமா, ஏதாவது கொடுப்போமா, நமக்கு பின்னால் அவருக்கு இதில் பலன் உண்டா அப்படிங்கிறது இல்லை. இந்த பலன் உன்னால் எனக்கு தேவையில்லை, ஆனால் உன்னை அன்பு செய்ய வேண்டிய, ஏன்னா நீ என்னை போல படைக்கப்பட்டிருக்கிறாய், எனக்கு இருக்கிற ஜீவன் ஆத்மாதான் உனக்கு இருக்கிறது. புருஷன் முன்னாடிக்கு சண்டை வருமா, மாமி மருமகளுக்குள்ள சண்டை வருமா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை வருமா, அக்கா தம்பிக்குள்ள சண்டை வருமா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க. உன்ட்ட நான் என்ன எதிர்பார்க்க, நான் ஒன்று அன்பு செய்யணும். நீ பசியாக இருக்கிற உனக்கு சோறு கொடுக்கணும். நீ இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற, கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்யணும். இதான் இது. இதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். ஆகவேதான் அவர்தான் நம்முடைய மூத்த அண்ணன். அவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டு என்னை எந்த லாபமும் இல்லாமல், எந்த பிரயோஜனம் இல்லாத பாவியாகி என்னை, குப்பையில் இருக்கிற என்னை, எதுக்கும் லாய்க்கில்லாத பிரயோஜனம் இல்லாத என்னை நீர் அன்பு செய்து என்னை தம்பியாக ஏற்றுக்கொண்டு என் குற்றத்தை மன்னித்து என்னை நீதிமானாக்கி உங்கள் கூட என்னை வைக்கணும்னு நினைஞ்சிருக்கிறீங்களே, எனக்காக பாடுபட்டு ரத்தம் செய்து மறிச்சீங்களே, உங்களை நான் விரும்பி அழைக்கிறேன், இனி நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படிங்கிறத மட்டும் இந்த தேவசாலை நிகழ்ச்சி பார்க்குற இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிற, சபைக்கு போகிற, நீங்கள் கோயிலுக்கு போகிற உண்மைதான், சபைக்கு போகிற உண்மைதான், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிற உண்மைதான், திருவிழாவுக்கு போகிற உண்மைதான். ஆனால் ஒரு புருஷன்கிட்ட பகையோடு இருக்கிற, கொண்டாடிட்டு நீ பகையோடு இருக்கிற, கூட பிறந்த பிள்ளைகிட்ட நீ பகையோடு இருக்கிற, கூட பிறந்த சகோதரிட்ட நினைஞ்சிருக்கிற. என் தம்பி வீட்டுக்கு நான் போக மாட்டேங்க. 14 வருஷம் ஆச்சு. ஆனால் பேசும்.
எனக்கு முடியலைன்னு அவன் தான் 50,000 கொடுத்துருப்பான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போய் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லலை, மனசில் என்ன இருக்கக்கூடாது? பகை, விரோதம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் கஷ்டப்படும் போது, சில நேரத்தில் அவன் பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த முகாந்திரம் இல்லாமல் நான் என்ன செஞ்சேன்? ஒரு ஊழியத்தையே என்ன செஞ்சுட்டு வந்து நித்திரவலை, உங்களுக்கு தெரியுங்களா? நித்திரவலையில் நம்ம சென்டர் ஆரம்பித்து எழுதிட்டு வந்தோம். குடும்பத்தில் கஷ்டப்பட்டு கிடக்காங்க, அவங்க எழுதிட்டு போட்டோம். அந்த காணிக்கையெல்லாம் எடுத்து அவங்க எழுதிட்டு போட்டோம். அப்படி ஒரு ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு, ஆனால் அந்த இடத்துக்கே நான் வராதபடிக்கு அவங்க புருஷனுக்கு முன்னாடி அந்த வாடகை கொடுத்தவன்ட்டு என்ன செஞ்சாங்க? அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும், அதை கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கும் அவங்கள நான் என்ன செய்யலைன்னு சொன்னால், வெறுக்காமல் பகைக்காமல், அதே போல் மாண்டதுக்கு எனக்கு எந்த பணமும் உதவி எனக்கு தேவையில்லை. ஆனால் என்கிட்ட வரும்போது உனக்கு என்ன அப்போ தான் சொன்னேன், ராணி எங்கள் மாமா வந்தாங்களா, கோழி அடி நல்லா சாப்பாடு கொண்டு அடிச்சு என்ன சொன்னேன்? அவங்கள சொல்லுவேன், நீங்கள் பேசணும் அப்படிங்க. நான் பேசுகிறது வேறு, ஏன்னா அவனுடைய கோட்பாடு கருத்துக்கள் வேறு, என்னுடைய கருத்து வேறுபாடுகள். அந்த மனசில் என்ன இருக்கக்கூடாது? பகை, விரோதம். பிள்ளைகள நான் பெரியப்பா எப்படி பெரியப்பா வாங்கடா எப்படி இருக்கிய என்ன விளைச்சு, அவ்வளோதான். சந்தோஷமாக ஜாலியாக என்ன செஞ்சுட்டு போயிருந்தா, பார்க்குற நேரம் பேசுகிற நேரம் மனசில் கசப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறத கொடுத்து என்ன செஞ்சுட்டு போயிருந்தா சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போய்விடாது. கைத்திட்டு பார்ப்போம், நல்லா கருணையை பற்றி கொஞ்சம் முழுவதும். அதனால் இதே மாதிரி தான் அன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் நான் என்ன செய்கிறேன்னா, அமைதியாக இருப்பேன், பேச மாட்டேன். ஆனால் யாரையும் என்ன செய்ய மாட்டேன். கஷ்டம்னு வரும்போது, ஏதாவது வரும்போது உதவி நடந்துட்டு, ஆனால் பேச மாட்டேன். கொலையணும், பேசணும், சும்மா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மனசில் இருக்கக்கூடாது பகை, வெறுப்பு. அவங்க செஞ்சதெல்லாம் நினச்சா கூட முடியாது, பேச முடியாது, வந்தால் நினைச்ச முடியாது. இந்த நேரத்தில் ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணான், ராஜி மனைவி அனோவா, கருவாடு. நான் முடியாமல் படுத்துருந்தேன். ஃபோனு 2 தடவை அடிக்காங்க, குடும்பத்தோடு வரணும், பார்க்கணும், என்னை பார்க்க வரணுங்கிறதுக்காக செய்தியில் பார்த்துருக்காங்க. இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கான, எதுக்கு? அவன் சொல்கிறான், அவன் மீன் பிடிக்கிற இடத்துல ப்ரோக்ராம் பார்க்குறான். அண்ணன் ப்ரோக்ராம் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை நான் நினைச்சினேன், டெய்லி ப்ரோக்ராம் வந்துட்டு ப்ரோக்ராமில் பார்க்குறேனே, அவருக்கு அப்படி ஒன்றும் சோம்பலாத மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். இல்லையா கேள்விப்பட்டேன், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேக்காரு. எதுக்கு? நேரத்துக்கு ஃபோன் அடித்தா எடுத்தேன். என்னடா என்னென்னா ஃபோன் அடித்தா நீ எடுக்க மாட்டேங்க, உன்னை பார்க்க வரணும், நாங்கள் எல்லோரும் பிள்ளைகள் நினைச்சிது சண்டை போட்டுட்டு இருக்கு வரணும் எல்லாருக்கும். நீ ஃபோன் எடுத்து இன்றைக்கி எடுக்காலேஜ் நேரத்தையே கருவாடெல்லாம் நினைச்சிட்டோம், வாங்கி வச்சாச்சு, கிளம்பு ரெடியாக இருக்கிறோம், நீ வா. நான் சொன்னேன், எல்லாம் முடியலை, படுத்துட்டேன், வந்தால் கவனிக்கணும். இங்கே கேஸு சிலிண்டர் கிடையாது. இன்னொன்று வெயில், அவங்க அடித்த நேரம் வெயில் கார்மாரி அணிஞ்சிட்ருக்கு, இங்கே நிம்மதியாக அணிச்சிக்க முடியாது. அவங்கெல்லாம் இதில் இருந்தவங்க இந்த மாதிரி வெயிலெலாம் காய்க்கிட மாட்டாங்க, நல்ல ருசியாச்சா கறி மீன் வச்சு தான் அடிச்சிடுவாங்க. அப்போ அவங்க அடிச்சிக்க மாட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு தாக்கு பிடிக்காது. இன்றைக்கே ஒரு வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் அண்ணன்னு பார்க்க வராங்க, நல்லா கவனிக்காமல் இன்றைக்கி சந்தோஷமாக வராங்கன்னா, வந்தால் அண்ணன் என்ன செய்வான்? கூட பிறந்தவங்க அந்த ஊரில் இருந்தாலும் கூட பிறக்காத என்ன தான் சொல்லலாம். இந்த அண்ணன் தங்கச்சிங்கிற பாசம் எப்படி இருக்குன்னு சொன்னால் களங்கமற்றதாக இருக்க நினைக்கல. இது 30 வருஷமாக இந்த உறவு என்ன செஞ்சுட்டு இருக்கு. அவன் வீட்டுக்காரனும் வந்தால் கடல்லேருந்து வந்த உடனே ஃபோன் எனக்கு அடிப்பான். அவன் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறான்னா, வேறு ஏதாவது பண்ணனா எனக்கு ஃபோன் அடித்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் வெளிச்சுவான். இப்போ ஏதோ பண்ண போகிறானா, நேரம் வந்து பார்த்துட்டு நேரம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தான் அதை அந்த இதை என்ன செய்யணும், கடலில் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைஞ்சிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்காருன்னா அப்படின்னா சரி வாங்க அப்படின்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு களங்கம் இல்லை, வந்த இடத்துல என்ன செய்யணும், அன்பு செய்யுது. ஆனால் அவங்களுடைய இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய எளிமைக்கு சாத்தியமே ஆகாது. ஆனால் அவங்க வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியங்களை என்ன செய்வேன்னா செஞ்சு அன்பு செய்கிறதுனால அவங்களுக்கு இதான் பிடிக்கும், இதான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இப்படி இருந்தால் தான் அவங்க எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். அப்படி அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல் அந்த இடத்துல அவங்களுக்கு பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அங்கேருந்து தேடி வரும்போது எப்படி கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா என்ன செய்வாங்க, அந்த ஒரு கருவாடு வாங்கிட்டு வர்றது, பழம் வாங்கி திங்ஸ் வாங்கிட்டு வர்றது. வேறு இங்கே வந்தாலும் அவங்க நம்மளை துட்டு கொடுக்க மாட்டாங்க, கறி எதுவும் வாங்கினாலும் அவன் தான் போய் எழுதிக்கிடுவான். ஒரு 5,000 ரூபா செலவழித்து அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் இங்கே கடந்து வர்றாங்கன்னு சொன்னால் அந்த களங்கமற்ற அன்பு ஒன்றுக்காக கைதிட்டு நம்ம நல்ல கணக்கு. அவன் தான் இம்பராஜ் உட்காந்துட்டு இருந்தார், பழனிசாமி அண்ணன்.
பிரதர் இவ்வளோ பாசமாக இருக்காங்களே எப்படி பிரதர்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை போல் அவங்க அண்ணன் கடலில் விழுந்து இறந்து போனான். அந்த டைமில் நான் போகிறேன், என்னையே போல் இருப்பான். அன்னைக்கு சொன்னாலே என் செத்து போன அண்ணன் உயிரோடு இருக்கிறான், நீ தான் என் அண்ணன் அன்னைக்கு சொன்னான். அவங்க அக்கா அந்த சின்னத்தாய் மகா மாதிரி இருப்பாள், அவள் அப்போ தான் வயசுக்கு வந்தது. அதுக்கு கீழே அவள் தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த மரிய செல்வம் மகா மாதிரி ஒருத்தி, அந்த சின்னத்தாய் மகன் ஜெலையவ மாதிரி ஒருத்தி. இந்த 3 பிள்ளைகளும் இன்னைய வரைக்கும் அப்படி தான் இருக்கு. அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் என்னத்தான் மாமா அப்படின்னு இருப்பாங்க. இந்த சின்னத்தாய் மாவா சின்னவ மாதிரி இருப்பா, வந்தானா நான் ராணியை தெரியும், மேலே எரிஞ்சிவான முதுகில் எரிஞ்சிவா, அப்படி பாசமாக அந்த பிள்ளைகள். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த களங்கமற்ற அன்பு. இங்கே அவர் நேரத்து சொன்னால் அவர் பின்பராஜ் காட்டிகிட்டே இருந்தார், உன்னை நான் பணத்துக்காகவே வரோம், இல்லை நீ ஏதாவது எங்களுக்கு பண்ணுவனுக்காக உன்னை தேடி வரோம், இந்த பாசத்துக்காகத்தானே வர, நீ எணிக்க மாட்டேங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்க அப்படின்னா. நீ பாசத்துக்காக தான் வர, உனக்கு அந்த பாசத்தை கொடுக்கறதுக்குரிய சூழ்நிலை ஏன்ட இல்லை. நான் வெளியில் கடையில் போய் எதுவும் உனக்கு என்ன செய்ய முடியாது, உன் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது. நான் கம்பம் உணிக்கிட்டு இங்கிணிக்கில் எரிஞ்சு கிடக்க. அப்போ தான் சொன்னேன், இது எனக்கு புரியுதப்பா, இது வேண்டாம். நான் வந்து உனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா, நாங்கள் வாங்கிட்டு வந்து உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்னா, இதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேன்னா, சரி தப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் ஃபோன் எடுத்துட்டோம்ல வா அப்படின்னு. நான் ஏன் சொல்கிறேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த இதை பாருங்கள். இன்றைக்கி நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அவங்க மறக்காமல் தேடிங்க வர்றாங்க. இது காரணம் என்னன்னு சொன்னால், எந்த லாபத்தையும் எந்த இதையும் அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது. இதுக்கு வர்றாங்க. அடுத்தாப்பில் கஷ்டப்படும் போது என்ன செய்யணும், உதவி செய்ய. அன்பினுடைய தன்மை தான். கஷ்டப்படும் போது அடுத்து பராமரித்தல், ஆபத்து நேரத்தில் கூட என்ன செய்கிறது. இதெல்லாம் தான் இந்த தன்மையில் தான், இதுதான் கடவுளுடைய தன்மை. இந்த தன்மையில் தான் மனம் திரும்பும்போது, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது இந்த ஆவியானவர் நம்மளை உருவாக்குகிறார். கைவிடுகிறோமா நல்ல கடவுளுக்கு. அதனால் அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம ஆராதனைக்குள்ளே போகிறோம், இந்த அபிஷேகத்துக்குள்ளே போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ கேட்கலாம், ஆண்டவ மாதிரி இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அன்னைக்கு பேதுருவை பார்த்து, அந்த ராயப்பரை பார்த்து அன்னைக்கு கூடியிருந்த அந்த மக்கள் கேட்டது போல் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த மத வழிபாட்டை நீ கோயிலுக்கு போக நான் வேண்டாம்னு சொல்லலாம், அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் கோயிலுக்கு போகிறதுல நிறைய தவறான காரியங்கள் இருக்கும். வேளாங்கண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வேளாங்கண்ணி அந்த பெரிய கோயிலிருந்து அந்த அது என்ன கோயிலுமா ஏக்கா கிளம்புக்கா, வேளாங்கண்ணி கோயிலிருந்து ஒரு நேர்ச்சை கோயிலுக்கு முழங்கால் போட்டு இதான் நடந்து போகிறாங்க. அந்த கோயிலுக்கு பேருங்க ஈஸியா பழைய வேளாங்கண்ணி கோயிலா. இதுக்கு பாருங்களேன், 14 ஸ்தலம் இது கட்டி விட்டுருக்காங்க. முட்டிலே நடந்துட்டு போகிறாங்க. நம்ம விஜய் ஜோசப் விஜய் முதலமைச்சர் திருச்சியில் அந்த கோயிலில் முட்டில் நடந்து போன மாதிரி, அவர் முட்டில் காயப்பட்டு, காலில் காயப்பட்டு, தலையில் காயப்பட்டு, கையில் காயப்பட்டு, காலில் காயப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு சொன்னால், நமக்கு சேர வேண்டிய புண்ணியத்தை, நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை, செல்வத்தை, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிடாரு. கைதிட்டுங்களேன். நீ போ, கோயிலுக்கு போ, நான் வேண்டாம்னு சொல்லுவேன். எதுக்கு முட்டுகளை போட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, எலும்பி கழிந்த நீ எதுக்கு இந்து கோயில் இந்து சகோதரன் சொன்ன, எதுக்கு நாக்கில் நீ இந்த ஆயுதத்தை குத்திக்கிட்டு நீ இப்படி நாக்க தண்ணி குடிக்காம அந்த வேலையில் சாப்பிடாம பட்டினியாக கிடந்து ஒன்று வருத்திக்கிட்டு போயிட்டு இருக்க. அவர் உடலை வருத்தி, அவர் நாக்கில் குத்தப்பட்டு, அவர் தலையில் குத்தப்பட்டு, அவர்கள் ஆவலை குத்தப்பட்டு, அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா பாடுகளை பழியை என்ன செஞ்சிட்டாரு. நீ பட வேண்டிய அத்தனையும் அவர் பண்ணிட்டாரு. இப்போ நீ அந்த காயங்களை முத்தம் செய்து உன் காயங்களை ஆற்றி நீ புனிதனாக வாழ்ந்து விடு. கைதிட்டு பார்ப்போம். நீ பத்தினியாக என்ன செய்து விடு, வாழ்ந்து விடு. இவ்வளோதான். எதுக்கு போட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கிற? நானும் வேளாங்கண்ணி போயிருக்கேன். எதுக்கு போனேன்னா, சும்மா அப்படி போயிட்டு ஒரு ரிலாக்ஸ் வேணும், இடிகளே கிடக்காம அப்படி போயிட்டு வரணும். அப்படி தானே நினச்சியா? அது சுந்தரமனையா? எதுக்குமா போனேன்? ஒட்ட ஓட முடி மரியாதைக்கு எதுக்கு? அம்மா காய் முடி இல்லாமல் இருக்காங்களா? உனக்கு மொட்டை போடு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மூட பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், விட்டுணும். போங்க அந்த இடத்துல போய் மரியாதை நினைங்க. அம்மா உன் கருணை, நீ செய்த தியாகம், நீ கொடுத்த அந்த சொத்து, இயேசு
எனக்கு இருக்கிறாங்க. அதனால் நன்றி. இந்த இடத்துல உங்கள் பேரை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அருள் அன்பு எனக்கு என்ன செய்யட்டும் சொல்லிட்டு வா, உங்களை நினச்சி நன்றி சொல்லிட்டு வா. இது நீ அதுக்கு போய் முட்டு போட்டுக்கிட்டு அங்கே நான் தாலியை கொடுத்தேன், அங்கே நான் வளையலை கொடுத்தேன், நான் அந்த நேர்ச்சை பண்ணேன், இந்த நேர்ச்சை பண்ணேன், மொட்டையை கொடுத்தேன், முடியை கொடுத்தேன்னா முடி எதுக்கு? எவ்வளவு கடவுளை மட்டமாக கேவலமாக கீழ்த்தரமாக நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அந்த மதத்தில் உள்ளவங்க. அதனால் இந்து மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவம், எந்த மதமும் கடவுளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, முருகனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, மரியாதை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்தோனியாரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்தோனியாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முருகனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த நீதியின் வஸ்திரத்தை அணிந்து, அந்த உன்னதங்களுக்குரிய ஆயுதத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து, அந்த யாழ் அஸ்திரங்களை ஸ்ரீராமர் அந்த பிரம்மஸ்திரம், பாஸ்கராஸ்திரம், அந்த தெய்வீக அஸ்திரங்களை வைத்து எப்படி இந்த அரக்க சக்திகளை, இந்த மனுஷ உயிரை, மனுஷ உடலை சாப்பிடுகிற இந்த மிருகங்களை அழித்து, சாத்தானை அழித்து கடவுளை ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார்களோ, இதுபோல இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை வல்லமை பெற்று எல்லா மதத்தவர்களும் தேவலோகத்தின் புத்திரர்களாக, அரசர்களாக, ராஜாக்களாக, ராணிகளாக நீங்கள் வாழ்ந்து என்னுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, நம்முடைய தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் பிரைஸ் தி லார்ட்.